ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர் சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பார்ப்போம். பிரேக் என்பது எல்பிஇஎஸ்சி என மாறினால் டான்ஸ் என்பது எவ்வாறு மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள். பிரேக் என்பது எல்பிஇஎஸ்சி என மாறி இருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து இப்படி மாறி இருக்கு அப்படின்னா அது எப்படி மாறி இருக்கும், ப்ளஸ் இதில் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒன்று கூட்டியிருப்பாங்க, இல்லை ஒன்று கழிச்சு எழுதியிருப்பாங்க, இல்லை ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க, அப்படி தான் சொல்லி பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தாலே தெரியுது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு லெட்டராக ப்ளஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, அதுவும் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கே இருக்குங்களா, கேலேருந்து +1 பண்ணோம் அப்படின்னா எல் வரும், ஏலேருந்து +1 பண்ணோம் அப்படின்னா பி வரும், இ வந்து அப்படியே வச்சுருக்காங்க, ஆர்லேருந்து +1 பண்ணிங்க அப்படின்னா எஸ், பிலேருந்து +1 பண்ணிங்கன்னா சி வரும். ஸோ இதே மெத்தடில் டான்ஸ் என்பது எவ்வாறு மாறுதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. டான்ஸ் என்பது எவ்வாறு மாறுது பார்க்கும்போது என் நம்ம அப்படியே காமனாக வச்சுப்போம். என்ன இலேருந்து +1 பண்ணிங்க அப்படின்னா எஃப் வரும், சிலேருந்து +1 பண்ணிங்க அப்படின்னா டி வரும், ஏலேருந்து +1 பண்ணிங்கன்னா பி வரும், டிலேருந்து +1 பண்ணிங்கன்னா இ வரும். ஸோ அப்போ டான்ஸ் என்பது FDNBE அப்படி சொல்லி மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, FDNBE அப்படி சொல்லி மாதிரி இருக்குது. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். வொல்ஃப் என்பது எவ்வாறு மாறும்? ஸோ இதே மெத்தட் தான். ஸோ இதே டைப்பில் வொல்ஃப் என்பது எவ்வாறு மாறும்? ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு 48 கொஷின்ஸ் கிட்டே இப்போ போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பிளேலிஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துருவாங்க. தேங்க்யூ கைஸ்.